வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் நாளைக்கு பாராளுமன்றம். ஸோ ஒரு சில வீடியோக்கள் நீங்கள் போட்டிருப்பீங்க, நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இந்த வீடியோவையும் ஒரு கப்பாக இருக்கும். இது ஒன்றும் இந்தியாவில் இருக்கிற குப்பம் இல்லை. ஜாழ்ப்பாணத்தின் தலைநகரம் ஜெஃப்னா டவுனில் இல்லை, எங்களோட தமிழட்ட தலைநகரம் ஜெஃப்னா டவுனில் இருக்கிற அத்தியடியில் இருக்கிற ஒரு ஒழுங்க பகுதி உண்டு, ஸ்டாண்டி ரோட் பகுதி உண்டு. ஸ்டாண்டி ரோட்டில் இருக்கிற இந்த குப்பைகள் தானே தான் மாடுகள் சாப்பிட்டு கொண்டு இருக்குது. என்னென்னா இப்போ நான் இதில் எடுத்து போடுறது காரணம் என்னென்னா, அண்டையான் டிசிசி மீட்டிங்கில் நடந்த விஷயம் ஒன்று நீங்கள் வடிவாக அவதானிச்சிருப்பீங்கள், பார்த்துருக்கீங்கன்னா. இப்போ நான் புலவிடையே யாரும் என்ன கேள்வி கேட்கலாம், அதில் எந்த கவலையும் இல்லை. நீங்கள் என்னோட கேட்க வேண்டிய கேள்விகளை டிசிசி சேர்மனுக்கு அனுப்பினா டிசிசி சேர்மன் எனக்கு அனுப்புவார். அது இப்போ போன முறை டிசிசி மீட்டிங் எப்படி நடத்தப்பட்டது என்று சொன்னால், நான் ஒரு கேள்வி ஒன்று அனுப்பினான். 6ஆம் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் எங்களுடைய வடக்கு மாகாணத்தின் ஜாழ்ப்பாணத்திற்கு என்னென்ன காசுகள் எந்தெந்த திணைக்களங்களுக்களால் ஒதுக்கப்பட்டதுன்றதையும், அதில் எவ்வளவு காசு பாவிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு காசு பாவிக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாகவும் அறிய தரவும் ஒரு கடிதம் ஒன்று போட்டிருந்தேன். அதை நான் என்னுடைய புத்தகத்திலையும் போட்டிருந்தேன்னா நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கடிதத்துக்கு ஒரு பதில் எனக்கு அனுப்பியிருந்தவ பதில் இல்லைன்னு சொல்லல. அந்த பதிலில் தான் நான் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி போட்டு நான் கொஞ்சம் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதில் சம்பந்தமான கேள்விகள் கேட்பதற்காக கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். சேம் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்எக்ஸ்பெக்டட்லியா அந்த இவ்வளவு திணைக்களம் எவ்வளவு பாவிச்சிருக்கு, எவ்வளவு பாவிக்க இருக்கிறது என்பது தொடர்பாக தான் என்னோட ஜிஏ பிரதீபன் அவர்கள் அந்த ப்ரெசன்டேஷனை செய்திருந்தார். குட் ப்ரெசன்டேஷன் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதில் சில திணைக்களம் சொல்லுவது தாங்கள் பெர்சன்டேஜ் அனுப்பினாங்கன்னு சொல்லி பிரதீபன் சொல்கிறார் தங்களுக்கு வரையிலேன்னு. ஸோ அப்படி சின்ன வெரி மைனர் மிஸ்டேக்ஸை தவிர்த்து மிச்சம் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கிரேட் ஒர்க். அது நல்ல விஷயம் பண்ணால் சொல்லத்தான் வேணும். ஜிஏ பிரதீபன் அந்த ப்ரெசன்டேஷனை செய்தது. ஸோ இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னா, அதில் கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்போ இந்த மாநகர சபைக்கு ஒதுக்கப்பட்ட காசில் எங்கள்ட லைப்ரரி சம்பந்தமான பிரச்சனை இளங்குமரன் கேட்டிருந்தனா, இல்லை 200 மில்லியனா 100 மில்லியனா ஞாபகம் இல்லை, காசு அனுப்பப்பட்டது. அதில் 10 மில்லியன் 100 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் என்ற கோல் பண்ணி பாத்ரூம் கட்டுறீங்கள் என்ற பிரச்சனை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு, அது பிறகு குப்பைகள் அதுகளை கேட்க வலிக்கிட்ட உடனே உண்மையாகவே அந்த பிரச்சனை என்னோட ஆரம்பிக்கல. இளங்குமரனை கேவலமாக பேச வழிகிட்டவ தவிசாளர் யாரு, இந்த சங்கு சைக்கிள் கையாட்கள் இளங்குமரனை பேச வழி கிடையாது. இளங்குமரன் எனக்கு பேசினது, நீங்கள் அந்த சாலினி என்ற பட்டியை கொண்டே கொளுத்தினது எனக்கு தெரியாதா, அந்த கற்பனை பிள்ளையை கொலை செஞ்சேன்னு சொல்லி சுயரதன் நினைக்கிறேன், பேர் தெரியல. அவரை நோக்கி இளங்குமரன் கதை கேட்கல. நான் சொன்னேன் பர்சனலான விஷயங்களை கதைக்க வேண்டாம் இளங்குமரன், அப்படியே ரெக்கார்டிங்கில் இருக்கு, நீங்கள் பாருங்கள். அப்போ பர்சனலாக வச்சிருந்தா கதைக்காத, நாங்கள் எங்களோட டாபிக் உள்ளுக்குள்ள மட்டும் நின்று கதைப்பேங்க. அவன் பேசினவன். பட் நான் சொன்னேன் எங்களோட டாபிக்குள்ள நின்று கதைப்ப மாட்டேன். அதுக்கு பிறகுதான் நான் அவர்களை பார்த்து கேட்டினான், பிரதேச சபையில் நீங்கள் இப்படி சத்தம் போடுற மாதிரி பிரதேச சபையில் நீங்கள் முழு வேலைகளையும் நீட்டாக செய்து போட்டு அதுக்கு பிறகு டிசிசி மீட்டிங்கில் கதைக்கிற வழியை பாருங்கன்னு நான் சொன்னேன். அப்படி சொல்லிகளை தான் அதில் நிரோஷ் என்று சொல்லப்படுகிறவர் நினைக்கிறேன், பேர் தெரியல. அவர் வலிகாம கிழக்கு பிரதேச சபை நினைக்கிறேன். அவர் உடனே எழும்பி ஒரு பிரசங்கம் ஒன்று வச்சவர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஷயத்துக்கு வரும். இந்த டிசிசி மீட்டிங் என்னதுக்கு வைக்கிறேன்டா, டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங் என்ன வைக்கிறது என்றால், நேஷனல் பட்ஜெட்ல இருந்து, அதாவது அந்த வருடத்துக்குரிய பட்ஜெட்ல இருந்து மாகாணத்தை ஒதுக்கப்படுற நிதிகளில் அந்த நிதிகளை எவ்வாறு பாவிக்கிறோம் என்பது தொடர்பாக முடிவுகளை எடுப்பதற்குத்தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங் இருக்கிறது. அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, முடிவுகள் எடுக்கப்படாத சந்தர்ப்பங்களில் உதாரணத்துக்கு 2-3 அரசியல் தலைவர்களுக்கு இடையில, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில கருத்து முரண்பாடுகள் வர்ற நேரத்தில்
அது தொடர்பாக சப் கமிட்டிகள் அமைக்கப்பட்டு அந்த சப் கமிட்டியில இருந்து கொண்டு முடிவுகள் எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு அனுப்பப்பட்டு அமைச்சின் ஒப்புதலோட வேலையில செய்யும் கொண்டு தெளிவா அந்த சர்க்குலர்ல சொல்லியிருக்கு. தயவு செய்து சர்க்குலரை எடுத்து நீங்கள் அதை பார்க்கறது உடம்புக்கு நல்லா. அப்படி பார்க்கல இப்போ என்னுடைய கேள்வி எல்லாம் என்னன்னா, இந்த டிசிசி மீட்டிங் வந்து நேஷனல் லெவல் பட்ஜெட்ல வர எங்கள்ட ஃபண்டுகளை டிஸ்பர்ஸ் பண்ற முறையில சம்பந்தமா நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகும்போது அங்கே எங்களோட ஜிஏ பிரதீபன் தவிசாளர்களை அழைத்திருந்தது என்னத்துக்கு, அதுல 26வது செக்ஷனோ 27ஓ 24ஓ தெரியல, செக்ஷன் ஞாபகம் இல்லை, தெளிவாக சொல்லுகிறது அந்த கூட்டத்துக்கு வந்து எல்லாரையுமே அழைக்கிறது. அந்த கூட்டத்துக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர், கவர்னர், அமைச்சர், பிரதிநிதி, அரசாங்க திணைக்கள தலைவர்களை மட்டும்தான் அங்கே அழைக்கலாம். அங்கே எனக்கு அந்த சர்க்குலர்ல நான் பார்க்கல அங்கே டிசிசி மீட்டிங்குக்கு வந்து தவிசாளர்களை அழைக்கலாம். உள்ளூராட்சி ஆணையாளர் அழைக்கலாம், ஆனால் தவிசாளர்களை அழைக்கலாம்ன்றது வந்து எனக்கு ஒரு கேள்விக்குறி வேண்டாம், கேள்விக்குறின்னு சொல்றேன், அழைக்கலான்னு சொல்றேன். ஆனால் அதுல ஒரு வசனம் இருக்கு, முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக, மெஜாரிட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் அங்கே யாரையுமே அழைக்க முடியாது. அப்படி அழைப்பதாக இருந்தால் அந்த கூட்டத்தோடு அதை நிறுத்தி கொள்ளணும், தொடர்ந்து அழைக்க முடியாதுன்ற வசனங்கள் எல்லாம் அதில் போட்டிருக்கு. அப்போ எங்கள் ஜிஏ பிரதீபன் எந்த அடிப்படையில் இந்த தவிசாளர், எனக்கு பிரச்சனை இல்லை, தவிசாளர்கள் வாரதால தவிசாளர் வந்து அவையிட்டே 4 கேள்விகள் கேட்கலாம், நல்ல விஷயம்தான். இப்போ தாங்களாவே வந்து வடியை கொடுத்து போட்டு இப்போ கொத்துண்டா ஒன்றும் செய்யலாது தானே. இப்போ ஒவ்வொரு இடத்துண்ட வீடியோவை நான் போட்டிருக்கேன். இப்போ நான் பார்த்துருக்க வந்து அத்தியடி என்றா இனி நீங்கள் மாநகர சபையின் ஆணையாளரும் மாநகர சபை மேயரும் வந்து அதுக்குரிய பதிலை சொல்லுங்கோ, அத்தியடியில் இப்படி குப்பை இருக்கிறதுக்குரிய பதிலை சொல்லுங்க, அதை விட்டு சும்மா பேய் காட்டக்கூடாது, தானே ஆக்காட்டெல்லாம் பேய் காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியா வந்து உங்களுக்கு ஆக்காட்டெல்லாம் பேய் காட்டக்கூடாதுன்னு சொல்றதும் ஒரு தமிழ்ல சொல்றதும் ஒரு பிள்ளையாடா, தூசணம் காய்ச்சி டக்ளஸோட கத்தி கூடாது அடிபட்டு எழுப்பி போன வீடியோக்கள் எல்லாம் என்கிட்ட கிடாக்கு எங்களோட டிசிசி மீட்டிங்ல. நான் சொன்னேன் சனத்தை பேய் காட்ட வேண்டாம், அது எங்களுடைய மொழி நடை, அதை சந்திரசேகருக்கு விளங்காததுக்கு நாங்கள் பொறுப்பில்லை, சந்திரசேகருக்கு அது விளங்காததுக்காக நாங்கள் குத்தி முறிய முடியாது. அதோட நான் செம்மணி என்று சொல்லிட்டது அவருக்கு மணியில இருந்து வேறு ஏதோ முன்னுக்கு கேட்டுப்பட்டு அவருக்கு வேறு அது ஒரு இதாகவே போய்கொண்டே. ஒரு தமிழ் தெரியாது பாவம், தமிழ் தெரியாண்டா தமிழ் தெரிஞ்ச ஒரு ஆளை பக்கத்தில் வச்சிருக்கணும், அதை விட்டு போட்டு செம்மணி என்று நான் சொல்ல என்ன மணி என்று கேட்குற அளவுக்கு தான் எங்களுடைய அமைச்சர். அதை விட நான் உங்களுக்கு தெளிவாகவே வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த சர்க்குலர்ல 33வது செக்ஷன் சொல்லுது, தேசிய பட்டியல் எம்பி அவர் காசு ஒதுக்கப்பட்டிருந்தா மட்டும் வரலாமண்டா, அதுக்கு பிறகு தேசிய பட்டியல் எம்பியில போட்டு நாங்கள் செய்யாமல் என்றால் அது கேவலத்தில் மக்கள் பிரதிநிதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் 27,000 30,000 40,000 ஓட்டில் பாராளுமன்றம் போனவனுக்கு அது ஒரு கேவலமான வேலைன்றா நான் அதை பார்ப்பேன். எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜனநாயகம் இல்லை. சரி, அதைத்தான் ஜனாதிபதி தன்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை வச்சு போட்டிருக்கிறாருன்ற ஒரு வசனத்தை எடுப்பவன், எக்ஸிக்யூட்டிவ் பவரால் போட்டிருக்காருன்னு சொல்லி அப்படியே சொல்லி கொண்டு நீங்கள் வந்துடுங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும் ஒரு கெப்பாசிட்டியுமே இல்லாத ஒரு ஆளை கொண்டு நிறுத்தி விட்டுருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு சேகுலர வாழ்க்கையில படிச்சு பார்க்காத ஒரு தரப்ப ஒரு அரச திணைக்கள உத்தியோகத்தர் எழுப்பி சொல்றார் நான் இனிமே வரமாட்டேன்டா, வரையிலாது விட்டு வில்லு பாட்டு படிக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் செய்யலாம். போல் பிரைட் போட்டிருக்கான் தெளிவா, வில்லு பாட்டு படிக்கிறாருன்ட்டு இந்திரமார் சொல்றதுக்கு அவர் வில்லு பாட்டு படிக்கிறாரு. இப்படி மக்களை காலங்காலமாக மாற்றி கொண்டு நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு நாங்கள் இதுக்கு மேலே எங்களுக்கு பொது சொல்லல. அது நான் பிரச்சனைக்குரிய இதுக்கு நேராக வரேன். அப்போ இப்போ சொல்லிச்சினவங்களுக்கு மாநகர சபை பில்டிங்கில் இல்லை மாநகர சபை வந்து எல்லாத்தையும் மூடிக்கொண்டு தான் போகுதுன்ட்டு கடுமையாக மூடிக்கொண்டு போய் நம்ம பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் படம் ஒன்று ஃபேஸ்புக்கில் போட்டு அது இந்த ஃபேஸ்புக்லையும் கிடக்கு. அதை விட பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த புல்லு குளங்கள் கிடக்கிற எல்லாமேலையும் கல்லுண்டா வழி கிடக்கிற நாத்தையும் எல்லாமே போட்டிருக்கேன். இது ஸ்டாண்டி ரோட் அத்தியடியில் ஸ்டாண்டி ரோட் நாடுறது தான் இந்த வீடியோ நான் இதில் போட்டிருக்கேன். அப்போ இப்போ என்னட்ட கேள்வி கேட்கலாம், என்னட்ட யார் கேட்க விரும்பினாலும் கேட்கலாம் விடாப்பா. நான் தான் சொல்லிட்டேனே யார் கேமரா தூக்கணும் என்னோட கேள்வி கேட்க போகிறனால நான் ஒரு உடனே சொல்கிறேன், சரி வா கொஞ்சம் இப்போ சைட்டான இல்லை சேனம் பிளாக் பண்ணப்பட என்ன கேள்வி என்னாலும் கேளு. இப்போ என்னோட கேள்வியை கேட்டு தம்பி உடனே கேட்பேன், தம்பி உங்களுக்கு வந்த காசு எவ்வளோ அந்த காசு அதான் என் ஐடென்டி கார்டு நம்பரோடய சொல்லிக்கிறேன் உனக்கு வேணுமெண்டா. அப்போ நீ FCIDயில் இவர் காசு பொதுமக்களுக்கு கொடுக்குறேன்னு கல்லமாக காசு செய்கிறேன். நான் எனக்கு தேவையான காசு வேண்டி என்ன அரசியலை செய்கிறேனே ஒழிய நான் ஒன்றும் பொதுமக்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வரைக்கும் காசு வேண்டது கிடையாது. சரிதான், நான் வேண்டின சகலர்கிட்டையும் என் வழக்கு செலவாக இருக்கட்டும் என் அரசியலுக்காக இருக்கணும்னு சொல்லி தான் நான் வேண்டினேன். வேண்டின காசுல நான் வீடு கட்டி போட்டு இந்த கார்
1,80,000 ஓடிட்டு இந்த கார்ல 4 டயர் இருந்துச்சுட்டு நான் இந்த காசை செலவழிச்சு கொண்டிருக்கேன் பொதுமக்கள் அரசியலுக்கு. இந்த போன மாதம் மட்டும் இந்த கிரெடிட் கார்டுல இருந்து 3,19,000 பெட்ரோல் அடிச்சிருக்கிறேன் இந்த சொந்த காசுல. அதுல பாராளுமன்றத்தில் 1,72,200 இன்னும் தந்திருக்கணும் பெட்ரோலுக்கு. மிச்ச காசெல்லாம் யார் தாருது? இந்த டியூட்டி பால வர காசுலையும் அதுல ஒரு 100 ரூபாய் 200 ரூபா வந்து அந்த காசுகளையும் சனம் கொண்டு வந்தாரா தம்பி இந்த வச்சு கொள்ளணும் ஒரு 50,000 என் செலவு கிடப்பேன் உடுப்பு கடு சேட்டு கடைன்னு சொல்லி ஒரு அண்ணா மேரம் அக்கா மேரம் கொண்டு தார காசுகளை தான் போட்டு கொழும்புலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு டிரைவர் இல்லாமல் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன கேள்விகளும் என்ன கேள்வியும் கேட்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஆஃபீஸுக்கு அந்த செலவுக்கு பாராளுமன்றத்தில் காசாக தான் ஆஃபீஸுக்கு போட்டு சேர்த்து வச்சிருந்த காசுக்கு இப்போ சிசிடிவி அடிக்கிறதுக்கு 1,26,000 ரூபா, அதை விட பார்ட்டிஷன் அடிக்கிறதுக்கு 1,00,000 ரூபா கிட்ட போகுது, ஃபர்னிச்சர்ஸ் வேண்டி போட்டது, ஏசி வேண்டி போட்டது, ஏசி காசு. அப்போ எல்லாமே சும்மா ஏதாவது கதைக்கோணம் பண்ணுறதுக்காண்டி கதைக்கக்கூடாது. உங்களுக்கு வயிறறியதுக்கு நான் பொறுப்பில்லை. ஆனால் பிரேசப சவிதாசர் வந்து நிரோஸுக்கு வந்து பிரச்சனை இருக்கு, சுயிர்தனுக்கு பிரச்சனை இருக்கு. நாங்கள் அந்தந்த வழக்குகள் வரைக்கும் பார்ப்போம். இப்போ பப்ளிக் நாய்சன்ஸ் வந்து நீங்கள் கோஸ் பண்ணிடலாதானே, வயலுக்கு கொண்டே குப்பையில் கொட்டையிலாதானே, நாங்கள் பெரிய வழக்கு போகிறோன்னு முடிவெடுத்துட்டோம். ஸோ நீங்கள் இனிமேல் ஒழுங்காக விளைவீங்கன்னு நினைக்கிறேன். ஊழல் சம்பந்தமாக முறைப்பாடுகள் வந்தாலும் நீங்கள் ஏதாவது பிரேசபை பில்டிங் ஒன்றில் வந்து யாராவது எந்த பிரேசபை ஊழியராவது ஊழல் செய்யணும் வந்து இருந்தால் நேரடியாக என்னோட கொண்டு வாங்க. நாங்கள் நேரடியாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் கொண்டு ஊழலை கொடுத்து இவர் ஊழல் கேட்கணும் லஞ்சம் கேட்கணும்னா நேரம் என்னட்ட வந்து நேரம் எவிடன்ஸோட என்னட்ட தாங்கோ. நாங்கள் அதை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் போட்டு பாராளுமன்றத்தில் முறப்பா போட்டு அங்கே எடுத்து விசாரிப்போம். வேற வழி இல்லை. நாட்டை திருத்துறதுக்கு நாங்கள் 4 கெட்ட பேச்சுகளை வேண்ட வேண்டியதான் கிடக்கு. ஆனால் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு சொட்டு மாறி இருக்கல்லோ, அந்த வரைக்கும் சந்தோஷம். இந்த நாடு இந்த சமூகம் திருந்தாது. இந்த அவையார் சொல்லுவார், இந்த உலகம் கெட்டது உலகம் கெட்டதுன்னு சொல்றது உலகம் கிடையில. உலகத்தின் இந்த உலகம் கடையில இந்த கெட்டது வந்து எங்களுடைய மக்கள் தான் கெட்டதுன்னு நான் சின்னல படிச்ச ஞாபகமா இருக்கு. அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு வடிவாகவே தெரியும், இந்த உலகம் கெட்டதில்லை. இப்போ எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தான் குப்பைன்னு 2 வீடியோ வருது. இப்போ நான் நேற்று கேஸ்ல இந்த ஆஃபீஸில் இருந்தேன்னா இந்த ஆஃபீஸில் இருந்து சேர்ற கழிவுகளை நான் கொண்டே ரோட்டில் எறியல. அது சரி, நாளுக்கு டெய்லி வந்து வெளியில் குப்பையை வச்சுட்டு நீங்கள் ஒரு 4 அறிவிச்சுட்டு ஒரு திங்களும் வெள்ளியும் விடிய காலமாக குப்பை எடுக்க வாரீங்கன்னா சென முழுக்க இப்போ கொழும்பு மாதிரி கண்டி மாதிரி குப்பை லோரி வருதுன்னு போட்டு சென குப்பையோட வாசலில் நிற்கின்றா ராசா. நீங்கள் அதை தரம் பிரிச்சா மட்டும்தான் எடுப்போம் எடுத்துக்கொண்டு போங்கோ. சனம் தரம் பிரித்து தரும் உங்களுக்கு. சும்மா சனத்தை பேய் காட்டி கொண்டு சும்மா வார காசில் முழு காசுலையும் அடிச்சு கொண்டு ஏதோ நான் அன்றைக்கு தான் பார்த்து நாங்களோட கபிலன் ஐயா சொல்லியிருக்கிறாராம். நான் அந்த வீடியோ பார்க்கல. கபிலன் ஐயா சொல்லியிருக்கிறாராம், குப்பை சேகரித்து கொண்டே குட்டுறதுக்கு மட்டும் 2 கோடி காசு யாழ் மாநகரத்தை செலவழிச்சிருக்கேன். எனக்கு விளங்கியது இந்த அர்த்தம். இதெல்லாம் தோன்றது இந்த கர்மங்களை தோண்டி நாங்கள் எங்கே என்ன போய் என்ன கதைக்கிறோம் ஆண்டவனுக்கே தெரியல. 2 கோடி செலவழிச்சிருக்கேன் கபிலன் ஐயா சொல்லியிருக்கிறாராமன்ற ஒரு யூடியூப்ல இருந்தது. அதில் நான் போய் பார்க்கல, நான் அந்த வீடியோவையும் கேட்கல. பொறுப்பு துறப்போட சொல்கிறேன், அவ்வளோ காசை செலவழிச்சா ஒட்டுமட சந்தியில் போய் பாருங்கோ, இதில் அத்தியடியில் போய் பாருங்க, அவ்வளோ காசு இவ்வளோ குப்பை வழியாக கிடக்கணும். சனத்திட்ட டேக்ஸ் அடிக்கிற நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யறேன்னா நீ வழக்கு போடுறத தவிர வேலை இல்லை. அன்றைக்கு ஆணையாளர் சொல்றார், ஒரு குப்பலொரியும் தாங்கள் திறந்தோண்டு போறேன், முழு குப்பலொரியும் திறந்துட்டு போகுது. அதை விட ஆணையாளர் சொல்றார், அந்த மாநகர சபைக்கு சொந்தமான அந்த வீதியை வந்து தாங்கள் தற்காலிகமாக பூட்டி வச்சிருக்கோம். ஆனால் அங்கே பார்த்தா வீதியை முடிச்சு காப்பேட்டையும் கிளறி கல்லு பதிச்சுட்டாங்க. அந்த ரோட்டையே திண்டுட்டாங்க மாநகர சபை. ஸோ இதுகள் நாங்கள் எங்கே போய் கதைக்கிறது? இதெல்லாம் டிசிசி மீட்டிங்கில் கதைக்க வேண்டிய விடயங்கள். இளங்குமரன் கதைச்சவன் தம்பி, அவன் பாவம் கஷ்டப்படுறான். அவங்க சனத்துக்காண்டி என்னண்டா, இப்போ நாங்கள் பெரிய அரசியல்வாதிகள், நாங்கள் படித்த நாங்கள் வந்து ஜென்டில்மேன் பரம்பரை, எங்களோட அப்பா ஜென்டில்மேன் சித்தப்பா ரெண்டுலாம் காலங்காலமாக வந்து சைக்கிள்ண்டா ஓட்டு மாட்டு அரசியல்லாம் வெனி கனையாளத்துக்கு செல்லுபடியாதுண்டா. சனத்துக்கு இளங்குமரனை தான் பிடிக்குது. என்னடா சார் இளங்குமார், அவன் பாவம், அவன் ரங்கி உள்ள கல்லு காடு மாடு எல்லாம் வேறுறான். அவன் அடுத்த முறை நான் நினைக்கிறேன் அவன் சுயேட்சையா கேட்டாலே வெல்லுவான்டா. நீங்கள் தமிழரசு கட்சியும் இருக்காது. அடுத்த முறை இப்போ நான் என்பிபிக்கு சப்போர்ட் பண்ணல, இளங்குமரன் என்கிற நபருக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். அவன் இதே மாதிரி 5 வருஷம் இருப்பானா இருந்தா, இதே மாதிரி மக்களோட பிரச்சனையில கதைப்பானா இருந்தா, இதுல ஒரு இது எடுத்திருக்கு, voting எடுத்திருக்கணும். 2500 பேர் இருக்கணும். அந்த voting நான் போட்டிருக்கேன் என்னோட ஃபேஸ்புக்கில் பாருங்கோ. இந்த 82% நிற்குது, இளங்குமரன் 11% நிற்குது. 93%
அப்ப இந்த 83 வீதம் நிக்குது, 1194 வீதம், மிச்சம் 6 வீதத்துக்குள்ளதான் ஸ்ரீதரன் ஐயாவும் கயந்திரகுமார் பொன்னம்பலம் நிக்கணும். அது மட்டும் இல்ல ராஜீவன் அப்படி இப்படி என்று எல்லாருமா நிக்கல. இதுதான் மக்களுக்கான அரசியல். இந்த அரசியல்ன்றது சனத்தின் வேலையில தான் நாங்க பார்க்கணும் மொழியே. எங்களுக்கு கேஸ்ல அண்மையில எங்கிட்ட ஒரு ஆள் வந்து எனக்கு சொல்லிச்சது, இந்த மயிலட்டி பிரச்சனையில எங்களோட சைக்கிள் சொன்னாராம், எனக்கு முதுக்குல 10 ஏக்கர் காணி எடுக்க எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த 10 ஏக்கர் தேவையில்லை, ஏனெண்டா உங்களுக்கு சொத்துக்கு கோடிக்கணக்கா கிடக்குது கொழும்புல. யாருக்கு அது தேவைண்டா, இங்க ஒரு முக்காப்பரப்பு காணியோட மயிலடிக்கு இருந்து ஒருத்தன் அடிபடுறான் தானே, அவனுக்கு தான் அது தேவை. ஸோ நாங்கள் சும்மா வந்து கொண்டு பொதுமக்கள் பிரதிநிதி அழைச்சினாங்களா, அவை அழைச்சினாங்க. இதே காலங்காலமா நல்லா உருட்டுறீங்கடா, ஒரு நாள் 2 நாளில காலங்காலமா நல்லா உருட்டுறீங்க. ஆனால் உருட்டல்கள் இப்போ கிழிஞ்சு வந்து நிக்குது. நாங்கள் இந்த முறை போன முறை பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய இதுவே ஆர்டிஏல கேட்டிருக்கேன். ஆர்டிஏல வராட்டி தான் இருக்கு விளையாட்டு. ஆர்டிஏ ரெஜிஸ்டர் பண்ண போகுது, பாப்பம் அந்த இதுகள் தந்துதானே ஆகணும், தராட்டி தான் இருக்கு விளையாட்டு. அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். அதே நேரத்தில் என்னென்றால் அது எல்லாம் தெரியும், சில சைக்கிள் எப்படி வந்தது, வீடு எப்படி வந்தான்னு தெரியத்தானே வேணும். தெரியக்கல கணவர் உள்ளுக்குள்ள போய் நான் நினைக்கிறோம். சரி, அதெல்லாம் நாங்கள் பிறகு பார்ப்போம். அந்த நேரங்களில் பெரிய கதைப்போம். என்னென்றால் இந்த குப்பையில, இந்த அத்தியடியில் இருக்கிற குப்பை அல்ல தெரியாத மாநகர சபை ஆணையாலும் மாநகர சபை மேயரும் டிசிசி மீட்டிங்ல தங்கண்ட சகுடுபடிகள் வந்திருந்தோ கை நாட்டுகள் எல்லாம் எங்களை பார்த்து கத்துற அளவுக்கு எனக்கு எந்த அந்த நிலைமைக்கு வந்துட்டு எனக்கு கவலை. ஆனால் அது பரவாயில்லை, நான் இழந்தது சனத்துக்காண்டி இருக்கட்டும். இப்போ நாங்கள் 4 பேர்கிட்ட பேச்சு வேண்டாமே, எங்கள்ட பாடல டீசெண்டாக டாக்டர்னு சொல்லி கொண்டு வந்துட்டு போயிருக்கலாம். என்ன புதைச்சா பிறகு ஆரண்டே தெரிஞ்சிருக்காது. சனத்துக்கு என்ன செஞ்சினானா ஒன்றுமில்லை, 4 பேருக்கு மருந்து கொடுத்தனா பிரைவேட்ல காசு வேண்டினா செத்தாரண்டி இருக்கு. அதை விட சரி, ஏதோ கெட்ட பேர்கள் சனத்திட்ட ஒரு நல்லதுக்காக, சனத்தினுடைய ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு சில நேரம் கவலையா தான் இருக்கிறது. இந்த கள்ள ப்ரொஃபைல் இருந்து எல்லாம் வந்து எழுதிக்கல கவலையா தான் இருக்கிறது. ஆனா என்ன செய்யறது, ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா 4 பேர் சாகத்தான் வேணும். 44,000 பேர் சாயக்குள்ள ஒரு 4 பேர் 40 பேரோ 4 பேரோ தூசணத்தால ஃபேஸ்புக்ல கத்துறதை நாங்கள் கணக்கெடுக்க கூடாது. இருந்தாலும் கொஞ்சம் கவலை தான். ஆனால் இந்த மாதிரியான சமூகத்துல இப்ப அந்த நிரோஸ் மாதிரி, இந்த சுகிர்தன் மாதிரி, அந்த மாதிரியான மக்கள் பிரதிநிதிகள் உள்ள சமூகத்துக்காண்டி தான் போராடுறோம்னு நினைக்கல. கொஞ்சம் கவலை தானே, கவலை தான். ஆனா என்ன, ஒரு நாளைக்கு நிமித்தலாம நான் ஏதோ ஒரு சொட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன 2 விஷயத்த சொல்றேன்னு கேளுங்க. நேற்றைய தினம் இந்திய தினம் ஒரு கோல் ஒன்று வந்தது. அந்த கோல்ல என்ன எனக்கு சொல்லப்பட்ட என்றால், ஒரு பொது ஒரு பிரச்சனை ஒன்றை சொல்லி, ஐயா இங்க பெரிய அநியாயம் நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி லைப்ரரி சம்பந்தமான பிரச்சனை வைப்பவன் நடக்குது, ஒரு நடவடிக்கை எடுங்க. அப்ப நான் சொன்னேன், சரி கட்டாயம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு, ஒரு பிரச்சனையும் இல்லை. வார இந்த வீக்கெண்டில் வந்து நான் பார்லிமெண்ட் முடிய இங்கே வந்து நிற்பேன் என்னுடைய ஆஃபீஸில். நீங்கள் ஆஃபீஸில் வந்து என்ன சந்திக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் கேட்குறது ஒருக்கா பயில சொல்லுங்க. எனக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதி தாரீங்களா, உங்கள்ட ஐயா இந்த பேரை பாவிக்காதீங்கோ, இந்த பேரை விட்டுட்டு நீங்கள் ஒரு பொது நபர் தந்தேன்ட்டு நடவடிக்கை எடுங்கட்டா. நான் அதோட சொன்னேன், சரி ஐயா உங்களோட காய்ச்சல் சந்தோஷம், நாங்கள் ஆறுதலாக காய்ப்போம் மட்டும் ஃபோனை நம்பரை சேவ் பண்ணிட்டு இனிமேல் ஆன்சர் பண்ண போகிறதில்லை. ஏண்டா உங்களுக்கு ஒரு கல்லை தூக்கி போட இயலாது. ரோட்ல இருக்கிற ஒரு 2 ஷாப்பிங் பேக் எடுத்து அதை எரிக்க இயலாதண்டா என்னடா நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தை திருத்துறது. சிங்களவன்ட மென்டாலிட்டி என்னடா, அவங்களோட ஊர்ல சரியான கிளீன், அவங்களுக்கு குப்பையங்களும் இருக்கிறாங்க. ஆனா ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பன்சாலை சுத்தி கிளீன் பண்ணுவாங்க. இது எங்கட மாநகர சபை தான் செய்யணும், எங்கண்ட இதுகள் தான் செய்யணும். நாங்கள் ஒரு கல்லை கூட தூக்கி போடுவோம். நாங்கள் ஐயா ஒரு முறைப்பாடு ஒன்று எழுதி தாங்கும். உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா முறைப்பாடு நீங்கள் எழுதி தரணும். ஒரு முறைப்பாடுன்ற எழுதி தாங்கோ, நான் அதை பார்க்கிறேன் என்று சொன்னதுக்கு, ஐயோ எந்த பேரை விட்டுட்டு நீங்கள் ஒரு பொது பிரச்சனையா கதைக்கிறாங்க. இது பொது பிரச்சனை இல்லையே, உங்களுக்கு பிரச்சனை என்று தானே கால் பண்ணீங்கள். உங்களுக்கு உங்களோட லைப்ரரி வேலை கிடைக்கல என்று தானே கால் பண்ணீங்கள். ஓம் எனக்கு பிள்ளை கேளாது, மனசு கஷ்டம், அப்படி இப்படி என்றால் அப்ப நாங்க ஒரு சின்ன புஷ்ஷோட கொடுக்க மாட்டோம். அதாவது ஒருத்தன் அடிபடுறான், ஒரு கொஞ்சம் நாட்டை திருத்த வலிக்கிறான்டா ஒரு சின்ன கையோட கொடுக்க மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு கைதட்ட கூட மாட்டோம். ஆனா 6வது ஒருத்தன் அடிபட்டு சார்ந்து ரோட்டெல்லாம் கிளீனா வந்தா சந்தோஷம் என்ற மென்டாலிட்டி உள்ளாக ஒரு 5% இருக்கணும். இவர் என்ன இவர் செய்கிறார், நான் செய்யலாம் தானே என்று செய்கிறார்கள் ஒரு 5% இருக்கணும். ஆனா ஒரு 80% 90%ஆனது அப்பாவி சனத்துக்காண்டி 2 அடிபட வேண்டியிருக்கு. இன்னொரு கோல் ஒன்று வந்தது.
அது என்னண்டா இந்த சோலார் பவருக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்களாம் சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டில். ஐயா நாங்கள் 5 வேட் 10 வேட் 15 வேட்டு கேட்டால் தெரியணும் இல்லை. ஆனால் ஏதோ இடமெல்லாம் சொல்லி ஆவரங்கால் எல்லாம் சொல்லி ஆவரங்காலில் வந்து அந்த இதுகள் இப்போ புதுசாக கட்டி கொண்டிருக்கணும். அப்போ அந்த சோலர்லாம் போடுபடுது ஐயா, நீங்கள் அதற்கு அந்த ஊழலில் தேடி போயிடாங்க. தம்பி சரி ராசா தேடுறேன், எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் ஒன்று எழுதி தாங்கோ, நான் இப்படி நடக்குதுன்றது அண்ணே இது யார் என்னண்டு இப்போ கொடுத்தான்னு தெரியா, சரி நான் உங்களுக்கு எடுக்கிறேன்னு சரி பையன் கொண்டு வச்சுட்டேன். முதல்ல ஒரு முறைப்பாடு கொடுக்கல துணிஞ்சு வாங்கும். என்னோட நான் விட்டுட்டு ஓட மாட்டேன் தானே, நான் மற்றவர் மாதிரியில தானே ஆளை இவர் தான் ஆளுன்னு விட்டு போடுற ஆள் இல்லை. நான் போய் நெஞ்சுக்கு முதுகை கொடுப்பேன், வெடி விழுந்தா பரவாயில்லை. நீங்கள் என்கிட்ட முதுகையாவது தாங்கி பிடிச்சோம் நிற்கல வேணும். அட்லீஸ்ட் போட் போடக்கூடிய போட் போட்டிருப்பீங்களான்னு கேட்டால் இல்லை. கரெக்டாக நீங்கள் சொல்லல. இந்த மல்லாத்தில் அந்த 3 phase லைன் அந்த 33,000 volt கரண்ட் பிரச்சனை வரைக்கும் தாங்களாவே ஊர்ச்சின்னு சொன்னாங்க. ஐயோ டாக்டர் நான் உங்களுக்கு போடல, வானந்தராய ஐயாவுக்கு NBB தான் போட்டு நாங்கள் டாக்டர், அடுத்த முறை நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு தான் போடுவோம், ஏன்னா எங்களுக்கு தெரியுது இப்போ யார் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய. அப்படி உண்மையை சொன்னாங்களும் இருக்கணும். இல்லாட்டி இப்போ உங்கள்கிட்ட இப்போ எனக்கு என்ன கவலை என்னண்டா, நாங்கள் சரி எனக்கு நீங்கள் ஓட் போட வேண்டாம், நீங்கள் என்ன ஒன்றுமே செய்ய வேண்டாம், மாகாண சபையில் உங்களை விரும்பினாக்களை போடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை உண்டுண்டா வந்து கடிதம் ஒன்று எழுதி தாங்குவேன். அப்போ தானே எனக்கும் ஒரு பலம் இருக்கும். மக்களோட கம்ப்ளைண்ட் இருக்கிறபடியாக தான் அன்றைக்கு நீதிமன்றத்தில் போயிருக்கீங்க. நீதிவான் திரும்பவும் தெளிவாக எனக்கு அறிவுறுத்தி விடுறார், எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விடுறார் சரியா கிளியரா. சனம் கதைக்குதுண்டு ஒரு விடயத்தை பப்ளிக்ல கதைக்காதேங்கோ, அது நாளைக்கு இதே சனம் நான் கதைக்கல நின்றும், அது பிறகு உங்களுக்கு தான் வழக்கு விழும். வழக்கு தான் போனான் நான், உங்களுக்கு தான் வழக்கு விழும், நீங்க எல்லாம் வழக்க பேஸ் பண்ண வேணும். ஸோ ஒரு சனத்திட்ட இருந்து ஒரு அஃபிடவிட் உண்டு, சத்திய கடதாசியை வேண்டுங்க. நான் இந்த தகவலை பொறுப்புணர்வோட தெரிவிக்கணும். எத்தனை பேர் சத்திய கடதாசி இதாகிறதுக்கு ரெடி? ஒருத்தருக்கு இந்த ஆறதுக்கு ரெடியும் இல்லை. ஒருத்தரும் இந்த பிரச்சனை ஐயோ எங்கள்ட வேலை போயிடும், ஐயோ எங்களுக்கு பிரச்சனை அலுப்படிப்பினம், அப்போ உங்களுக்கு அதுவும் செய்யலாது, கடிதம் எழுதியும் தரையிலாது. இப்போ அந்த இணைவில் பிரச்சனைக்கு குடும்ப ஊராட்சி வந்து கடிதம் எழுது. இப்படி நீங்கள் யோசிச்சா ஐயோ இந்த பேரில் மட்டும் கொடுத்தா எனக்கு என்ன அரெஸ்ட் பண்ணி எனக்கு கூத்தடிப்பாங்களோ வேண்டா, ஏன் பயப்படாம ஒரு 20 பேர் 30 பேரா சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தாங்கும். 30 பேர்ல 6 முன்னுக்கு 2 செய்யறன்ற ஒருத்தருக்கு தெரியாது தானே, 30 பேரையும் வட்டி கொத்தையிலாது தானே. அப்ப அன்றைக்கு ஒரு பார்த்தா ஒரு டாக்டர் அம்மா ஒரு ஆள் வந்து துணிஞ்சு வந்து கடிதம் ஒன்று எழுதி தந்துட்டு போறா. ஒரு சுடலை ஒன்று சம்பந்தமான இது ஒன்றுக்கு ஒரு டாக்டர் அம்மா ஒரு ஆள் சுடலை ஒன்று சம்பந்தமா ஆக்ஷன் எடுங்க டாக்டர் கடிதம் எழுதி தந்துட்டு போறான். ஸோ அது நான் அங்கேயே வச்சு வேண்டினா நான் இனி அந்த வேலையில பார்ப்பேன். அப்படி துணிஞ்சு நின்று செய்யறாங்களும் இருக்கணும். கால் பண்ணி டாக்டர் இப்படி இங்கே இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை உண்டு, தம்பியோட பேரை சொல்லுங்க ஒரு ஆசை சேவ் பண்ணுறதுக்கு, ஐயோ டாக்டர் என்று போட்டு அந்த பேர் இல்லாமல் வேற ஒரு பேரை சொல்லி போட்டு வைக்கிறது. அப்போ அப்படி கோசிப் என்று சொல்றது இந்த வம்புகளுக்கு வந்து நாங்கள் அரசு ஊழியர்களை கஷ்டப்படுத்தவும் மேலாது, நீங்கள் தர இந்த பம்பலுக்கு தர கம்ப்ளைண்ட்ஸுக்கு ஆக்ஷன் எடுக்கவும் மேலாது. சீரியஸான இஷ்யூ வந்தால் மந்த் எண்டில் நான் ஒவ்வொரு மாத கடைசியிலையும் பார்லிமெண்ட் முடிய நான் என்னுடைய ஆஃபீஸில் நிற்பேன். மற்ற நாடுகள்லையும் வந்து நீங்கள் முறைப்பாடு கடிதங்களை தந்துட்டு போகலாம். மந்த் எண்டில் நான் அங்கே நிற்பேன். கேகேஎஸ் ரோட்டில் 80/14 மல்லாதில் இருப்பேன். டிவிஎஸ் கடைக்கு மேலே 3ஆம் மாடி, 2ஆம் மாடி ஜிம் இருக்குது. ஜிம்முக்கு மேலே என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது. பின்னேரம் 2 மணிக்கு பிறகு ஆஃபீஸ் திறக்கப்படும். 2 மணிலேருந்து 8 மணி மட்டும் நான் அங்கே நிற்பேன். மாத கடைசியில் தான் நிற்பேன். இல்லை உங்களுக்கு அவசரம் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை, போலீஸ் பட்டி போட்டான் குத்தி போட்டான்டா நீங்கள் உடனடியாக எனக்கு அறிவிக்கலாம். 077-556-99-24. இல்லை நீண்ட கால பிரச்சனை ஆறுதலாக கதைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட்டை தந்து நான் எந்த அதில் சிசிடிவி பூட்டி இருக்கிறேன். ஆஃபீஸில் படியில் ஏறுறதுலேருந்து தொங்கல் வரைக்கும் சிசிடிவி பூட்டி இருக்கு. அப்போ நாளைக்கு கம்ப்ளைண்ட்டை தந்து போட்டு சொல்லிடாது இது நான் தரையிலேன்ட்டு உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரோட கொழுவல் ஆஃபீஸாளரோட கொழுவல்ன்றதுக்காண்டி கம்ப்ளைண்ட்டை தர வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னா வந்து மேலே சிசிடிவி இருக்கு. உள்ளுக்குள்ள திரும்பவும் சொல்லி போட்டேன், சிசிடிவி இருக்கு. சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் கதைக்கிறது எல்லாமே யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். வந்து கடிதத்தை தந்துட்டு போவோம். நீங்கள் உண்மையான பாதிக்கப்பட்டிருந்தா உண்மையாக உங்களோட தனிப்பட்ட காரணங்கள் இல்லாமல் பொது நோக்கத்துக்காக எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை திருத்துறதுக்கு நான் என்ன செய்யறதுக்கு ரெடி. ஆனால் அதற்காக ஃபோனில் SMS போட்டு
மெசேஜ் ஒன்றை போட்டு கமெண்ட் போட்டு இந்த ஃபேஸ்புக்கில் வில்லாதி வீரர்களாக இருந்து இந்த நாட்டை திருத்த இயலாது. அதை விளங்கிக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன். நன்றி.